நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடிவந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 4ஆம் தேதி முதல் மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது, கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். 5க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து ஸ்தான பலத்தை பெற்று 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். இது பல நிலைகளிலும் ஒரு அம்சமான ஒரு நிலை. 7க்குடைய புத பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை 10க்குடைய புதன் 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கிரகங்களுடைய அமைப்புகளினால் நல்ல அருமையான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல ராசியை குரு பார்க்குறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் இருக்கிறார். உச்சம் பெற்று 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கறதால பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணி செய்பவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். கடகண்ணி வச்சுருக்கிறவங்க, கம்பெனி வச்சுருக்கிறவங்க, சொந்த தொழில் வச்சுருக்கிறவங்க இன்னும் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். கடகண்ணியை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அம்சமான காலம் இருக்குது. ஆனால் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கடகண்ணியை விரிவாக்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கிறத சுருக்குவார் அவர். அதான் அப்போது நீங்கள் உங்களுக்கு பல பன்முனைகளில் வருமானம் வரும். உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வந்தாலும் தொழில் ரீதியாகவும் வருமானம் வரும். நீங்கள் அதுக்காக எல்லா துட்டியும் கொண்டு போய் தொழிலில் போட்டிங்கன்னா கடன் ஆகிடுவீங்க. நான் இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார். கேது இருக்கிற இடத்த சுருக்கம் பண்ணுவார் இல்லையா? அப்போ நீங்கள் தொழிலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அச்சகத்தில் பணிபுரிகிறவங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஜோதிட வல்லுநர்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். இந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. ஒரு அற்புதமான காலகட்டம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வீடு வாங்கணும், மனம் வாங்கணும்னு ஒரு தாட் இருக்கும், உங்களுக்கு எண்ணம் இருக்கும். ஆனால் அது பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் ஆகிடுங்க. ஒரு 50 லட்ச ரூபாய் வாங்கணும்னு நினச்சா அது 1 கோடி ரூபாய் கொண்டாந்து விடும். ஏன்னா ராகு அங்கே இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார், பிரம்மாண்டத்தை தருவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக எவ்வளோக்கு வாங்க முடியுமோ அவ்வளோக்கு வாங்குங்க, அவ்வளோ செய்யுங்க.
கொண்டு போய் கடனாக்கி விட்டுருவார். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க. நல்ல உங்களுக்கு பங்கு சந்தோஷமாக கிடைக்கும். அதே நேரத்தில் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, மற்றபடி உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன், இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், மனைவி வழி சொந்தங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது வெளியூர், வெளிநாடு, இப்படி போய் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணலாம், இல்லை உயர்கல்விக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தையால் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்குகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், விருச்சிகத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, தூக்கம் வராது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் கிரகங்கள் இருப்பதால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க. சிறப்பான ஒரு வாரமாக இது விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.